வணக்கம் நண்பர்களே! வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்துல நம்ம பார்த்தோம்னா, மகேஷோட ஆட்கள் நம்ம முருகன ரயில்வே ட்ராக்ல ரயில்வே தண்டவாளத்துல கெட்டி போட்டு ட்ரெயின் ஏறி முருகன் சாகட்டும் அப்படின்னு நம்ம மகேஷ் சொல்லி அவங்க கெட்டி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவராமன் காப்பாற்ற போகிறாங்க. ஆனால் அதை காப்பாற்ற முடியறதுக்குள்ளே ட்ரெயின் வந்துடும். அப்படி இருக்க அந்த நேரத்தில் தான் நம்ம வெற்றி புத்திசாலி தரமாட்டு அங்கே இருக்க ரெட் கலர் துணியை தூக்கி அந்த இடத்துல ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே அங்கே போய் காட்டி ட்ரெயினை நிப்பாட்டி நம்ம முருகனை காப்பாற்றிறாங்கங்க. அதிரடியாக நம்ம வெற்றி செய்த செயலால் முருகன் உயிர் பொழைச்சிறாங்க. இந்த சைடு முருகன் தப்புனது தெரிஞ்சு நம்ம மகேஷ் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அஞ்சலி குடும்பத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு சைக்கோ அப்படின்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இதை சும்மா விடக்கூடாது. இந்த அஞ்சலியை நம்ம கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும், பிடிச்சி வச்சுக்கிடணும். இல்லாட்டா இவ என்னையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போவே போயிடுவா. அவளுக்கு உண்மை நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிடும். நம்ம சொன்னதெல்லாம் பொய், நம்ம அடைச்சி வச்சுருந்தது முருகனுக்கு அம்மா அப்படின்னு அந்த இடத்துல சிவராமனுக்கு தெரிஞ்சிட்டு இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்து. முந்தி சின்ன விஷயமா இருந்தது, இப்போ பெரிய பூகம்பமாக ஆயிட்டு அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சிவராமன் கையில் அந்த ரவுடிகளோட ஃபோன் மாட்டுது. அதோட யாரோ ஃபோன் அடிக்கிறாங்களே யார் அப்படின்னு கேட்க நேரம் தான் நம்ம மகேஷ் டே அவனுக்கு மயக்க மருந்தை போட்டு அவனை பிடிச்சி அப்படியே நான் சொன்னது மாதிரி அந்த முருகனுக்கு அம்மாவை கெட்டி வச்சிருக்கீங்களா அந்த ரூமில் கொண்டு இவனையும் கெட்டி வைங்கடா அப்படின்னு அந்த இடத்துல ஆர்டர் கொடுக்காங்க. இதை கேட்குறாங்க நம்ம சிவராமன். என்னது அப்போ என்னை கடத்தினதெல்லாம் இந்த மகேஷ் தானா? அவன் அடைச்சி வச்சிருக்கிறது முருகனுக்கு அம்மா தான். முருகனுக்கு சொத்து பத்து எல்லாத்தையும் தான் இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னே ஃபோனை பேசிக்கிட்டு அப்படி கீழே போட்டுட்டு நம்ம சிவராமன் என்ன இது எவ்வளோ பெரிய விஷயம், இவன் நம்ம ரயில்வே தண்டவாளத்தில் கெட்டி வச்சிருக்கான். அந்த தகவலும் நல்ல வேலை இந்த காலை அட்டன் பண்ணனால நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. நம்ம பையனை இப்போ போய் காப்பாற்றணும் அப்படின்னு சிவராமன் அறக்க பறக்க ஓடுறாங்க. இங்கே வச்சு ரவுடிகளுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம துளசி அவங்க அம்மாட்ட ஃபோனை பேசி முடித்த உடனே நம்ம அப்பா காணலை வச்சு விடு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அப்பாவை ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம சிவராமன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த தண்டவாளத்தில் கெட்டி வச்சிருக்க நம்ம முருகனை காப்பாற்றுறதுக்கு வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம வெற்றியன் துளசியும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்கங்க. அப்போ பார்த்தா ரவுடியை கெட்டி தண்டவாளத்தில் நம்ம முருகனை கெட்டி போட்டிருக்காங்க. நம்ம சிவராமன் பார்த்து டே விடுங்கடா, ரயில் வந்துட போது, என் பையனை விடுங்கடா, எனக்கு என் பையன் உயிர் முக்கியம், விடுங்கடா, அவன் என்ன பாவம் செய்தான், யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்யாதவனை இப்படியா கொடுமைப்படுத்துவீங்க அப்படி இப்படின்னு அடித்து புரண்டு அழுறாங்க. ஆனாலும் ரவுடியை என்னடா நினச்சிக்கிட்ட, நீ எங்கள் தலைவரோட விஷயமே அதுதான், நீ இப்படி ஒரு கொடுமைக்காரனுக்கு உன் மக்களை கெட்டி கொடுத்துருக்கல, பணத்துக்காக தானே நீ இப்படி கெட்டி கொடுத்த, உனக்கு இது தேவைதான். இப்போ உன் பையனோட உயிர் போக போகுது, அதுவும் உன் வீட்டு மருமகனால அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதெல்லாம் கேட்டு தலையில் அடித்து என் முருகன் பாவம் அப்படின்னு நிற்க நேரம் நம்ம சிவராமன் ஆட்டோயில் வந்ததை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம வெற்றியும் துளசியும் வந்துடுறாங்க. ஐயோ ட்ரெயினும் வரப்போகுது, எப்படிடா காப்பாற்ற போகிற நம்ம முருகன் அண்ணனை அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க நேரம் தான் நம்ம துளசி நீ உங்களை பார்த்துக்க நான் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஒரு ரெட் கலர் துணி அந்த தண்டவாளம் சைடு ஒன்று இருக்குது, அதை தூக்கிட்டு ஓடி போகிறாங்க. எப்படியாவது நான் ட்ரெயினை இதை காட்டி நிப்பாட்ட வச்சிருவேன், அதோட நம்ம இவரோட உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு தூக்கி அந்த துணியை கொண்டுட்டு ஓடுறாங்க. ஓடி போய் அந்த ட்ரெயினை நிற்க வைக்கிறாங்கங்க. நம்ம முருகனையும் காப்பாற்றிறாங்க. மகேஷுக்கு எல்லாம் தெரிய வருது. நம்ம சிவராமனை பிடிக்க நினச்சோம், ஆனால் அவங்க தப்பிட்டாங்க. அதே நேரத்தில் முருகனுக்கு உயிரையாவது காவு வாங்கலான்னு நினச்சோம், அந்த பிடியில இருந்து தப்பிட்டான். இப்போ இருக்குது இந்த முருகனோட அம்மா இந்த கிழவி. இந்த கிழவியை விட்டு வச்சிருந்தாலும் எல்லா ரகசியமும் ஏற்கனவே சிவராமனுக்கு தெரிஞ்சிட்டு இப்போ சின்ன விஷயமா இருந்தது பூகம்பமாக வெடிச்சு பெரிய விஷயமா வந்துடுச்சு. இனி இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் ஒரே ஓனரு இந்த முருகன் அப்படின்னு ஆயிரம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் ஒன்று இப்போ அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிய போது நம்மளை வேண்டாம் அப்படின்னு வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போகிறா. ஆனால் இவ வந்து கண்டிப்பாக நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடாது. நம்ம முருகனுக்கு அம்மாவை அடைச்சி வச்சது மாதிரி இவளையும் அடைச்சி வைக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு வந்து இந்த சைடு வந்து நம்ம மகேஷ் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க.